ஹாய்ப்பா. வாங்க வீட்ல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணுவோம். அது என்ன வேலை பண்ண போறேன் அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணுங்க. சரிங்களா? கெஸ்ஸிங் தான் உங்களுக்கு. அப்புறமா நானே சொல்றேன். சரிங்களா? இப்ப கெஸ் பண்ணுங்க. இப்ப வாங்க அது என்ன செய்ய போறோன்றதுக்கு நான் அது பொருளெல்லாம் காமிக்கிறேன். இது பாருங்கப்பா. இந்த டம்ளர்ல இது கடலை மாவு இருக்குது. இது வந்து ஓமம். இது வந்து ஜீரகம். இது வந்து கருப்பு எள்ளு. இப்போ வந்து இந்த கடலை மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு போடுறோம். இது ஒரு ஒரு டம்ளர் வந்துட்டு கடலை மாவு போட்டிருக்கேன்ப்பா. சரிங்களா? அப்புறம் ஒரு டம்ளரு அரிசி மாவு. ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு 4 டம்ளரு அரிசி மாவு போட்டுக்கிற போகிறேன் இதில். போட்டாச்சுப்பா 4 டம்ளர் ரைஸ் பவுடர். அப்புறமா தேவையான அளவு உப்பு, ஓமத்தை போட்டுக்கோங்க, கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, சின்ன ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக காய வச்ச எண்ணெயை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்துட்டு இதில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு வரமிளகா பொடி கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ தெரிஞ்சிருக்குமே நான் என்ன பண்ண போகிறோன்ட்டு. என்ன பண்ண போகிறோன்ற நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கெஸ் பண்ணவங்க எல்லாரும். இது எல்லாருக்குமே பிடிச்சது, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரிங்களா? இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர், சுடு தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணிப்பா. நான் இப்போ வந்துட்டு 1.5 டம்ளர் ஊற்றிருக்கிறேன் இந்த டம்ளரில். உடனே நம்ம வந்துட்டு கையில் வச்சு அதை வந்துட்டு கிளற முடியாது. அதனால் அது கரண்டியோ இல்லை உங்களுக்கு வாட்டமான ஸ்பூனோ எதையோ வச்சு சுடு தண்ணி ஊற்றும் போது அதை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் வந்துட்டு அப்புறமா கையில் வச்சு நல்லா மாவை பிசைஞ்சுக்கிடலாம். எனக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறோம். அப்புறம் எல்லாரும் மதியம் சாப்பிட்டீங்களாப்பா? யார் யார் வீட்டில் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு என்னென்ன செஞ்சு சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க. கோவிந்தன் வீட்டுக்கு ஒரு நாள் டெல்லிக்கு வாங்க சாப்பிட்றதுக்கு. லஞ்சுக்கு தான் வரணும்னு இல்லை, சண்டே அன்னைக்கு தான் வரணும்னு இல்லை, நைட்டு வரலாம், மார்னிங் வரலாம், ஒரு நாள் வரலாம். வாங்க. டெல்லியில் நமக்கு தெரிஞ்சவங்களும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்பி வாங்க. இந்த ஒரு வீடியோ இருக்குல்லப்பா, காஞ்சனா அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. எனக்கு அவங்க வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுறது, அவங்க வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும். அது ஒரு டயலாக் சொல்லுவாங்கள்ல, சும்மா இருந்துட்டு சும்மா சும்மா அந்த வேலையை பண்ணிடலான்ட்டு, சும்மா இதை துவச்சிடலான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சண்டே வந்து சும்மா இருக்க முடியாமல் சும்மா எதையாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு சும்மா ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை வந்து என்ன வேலை அப்படின்றதுக்காக உங்களை நான் வந்துட்டு
கேட்குறேன் எப்படின்ட்டு. என்ன வேலை பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னு தெரியப்பா லூஸாக இருக்குது. வெளியில் 2 டைம் வந்துச்சு, தூர தூக்கி போட்டுடலாம். இப்போ ஓரளவுக்குப்பா கை பொறுக்கிற சூட்டுக்கு அப்படியே பிசைஞ்சுக்கிட்டாச்சு. இது வந்துட்டு பச்சரிசியும் ஊற போட்டு, இல்லை இட்லி அரிசியில் ஊற போட்டு, இல்லை ரேஷன் அரிசி பச்சரிசியில் ஊற போட்டு ஆட்டி அதில் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு எப்பயுமே கடையிலே வாங்கினா அரிசி மாவில் தான் நான் எப்பயுமே இதை ப்ரிப்பேர் பண்ணுறது. இன்றைக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். கடலை மாவு சேர்த்து எத்தனை பேர் இந்த டிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நிறைய பேர் பொட்டுக்கடலையில் செய்வாங்க. பொட்டுக்கடலையை வந்துட்டு அரைச்சிட்டு சளிச்சிட்டு போட்டு பண்ணுவாங்க. சும்மா இருக்கோம்ட்டு இந்த வேலையை பண்ணுறோம். சும்மா மிக்சிக்கு வேலை கொடுக்கவா அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு இன்றைக்கி இந்த டிஷ்ஷை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ரொம்ப முக்கியமானது, தேவையானது, இந்த மாவை உருட்டி வச்சா மட்டும் பத்தாதுப்பா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மெயினான பொருள் எண்ணெய். எண்ணெய் வந்துட்டு மிக மிக அவசியம். இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் என்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி சுடு எண்ணெயும் போட்டு பிசைஞ்சாச்சு. நல்லா அப்படி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு பார்த்துக்குங்கப்பா. மாவில் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்ட்டு. ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு. இப்போ 1/2 டம்ளர் நம்ம சேர்த்தாத்தான் அது உப்பு சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டம்ளருக்கு வந்துட்டு ஒரு அரைக்கை ஒரு 4-5 ஸ்பூனு வந்துட்டு நீங்கள் திரும்ப உண்டு கடலை மாவு வந்து சேர்க்கணும். வெறும் அரிசி மாவட்டும் சேர்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற பொருள் வந்துட்டு ரொம்ப ஹார்டாயிரும். நான் சொல்கிறது உப்பு வந்துட்டு அதிகமாகிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் உப்பு வந்துட்டு சரியாக்கணும் அப்படின்னா மாவு சேர்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ வந்து கடலை மாவு சேர்க்கணும். சரிங்களா? இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தொட்டால் இப்படி அமுங்கணும். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு சமைச்சு வச்சாச்சு. நான் கையை வாஷ் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போ பாருங்க, இதுதான் அதை செய்ய போகிற உலக்கு. என்ன உலக்கு பார்த்தவங்களுக்கு தெரியுதா? என்ன ரெசிபி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்துட்டு 3 துவாரம் உள்ள ஒரு சின்ன பிளேட், அதை வந்து இதில் வச்சுக்கிறோம். இப்போ தெரியுமே என்னன்ட்டு. ஆமாங்க, முறுக்கு தான் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த எண்ணெயை வந்துட்டு இந்த முறுக்கு அச்சில் சும்மா அங்கங்கே போட்டு விட்டு தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பிழியும் போது சுற்றும் போது வந்துட்டு கை வலிக்காமல் சுத்த முடியும். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துட்டு உள்ளே வந்து டப் பண்ணிக்கோங்க. நல்லா டப் பண்ணிவிட்டு மேல் மூடி வந்து மூடிக்கிடலாம்.
2 பக்கம் கைப்பிடியோட அமுக்குற முறுக்கு பிழியறது வந்து இருக்குதுப்பா. ஆனா, எங்க வீட்ல இல்ல. நான் இதே இது வந்துட்டு பித்தளையில வச்சிருக்கிறேன். இது வந்து இண்டாலியம். சரிங்களா? ஈயம் கிடையாது, இண்டாலியம். அ இது மாரி இதில வந்துட்டு இந்த முறுக்கு எத்தனை பேருக்கு சுடுறதுக்கு ஈஸியா வரும். பிடிக்குது, கம்ஃபர்டபுளா இருக்குது. இல்ல எனக்கு கைப்பிடி மாரி இருக்குல்ல, அந்த முறுக்கு உலக்குல, இல்ல மரக்கட்டையில இருக்கிற முறுக்கு உலக்குல தான் பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம முறுக்க சுட்டுறலாம். நான் வந்து டைரக்டாவே சுத்துறேன்ப்பா. பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு தட்டுல வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க. நல்லா வந்து இந்த முறுக்க வந்துட்டு உடனே திருப்பக்கூடாது. இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே அப்படியே அப்படி திருப்பி போட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது பக்கம் வெந்துடும். இந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே நம்ம வந்துட்டு முறுக்கை எடுத்துடலாம். வெந்தயம் போட்டு கருவை விட்டுறக்கூடாதுங்கப்பா. பாருங்க, கடலை மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அதிகம் வந்துட்டு எண்ணெய் குடிக்காது. சரிங்களா? பொட்டுக்கடலை வந்து போடுறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் குடிக்கும். சரிங்களா? ஆனால் எதை பண்ணால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வந்துட்டு நம்ம முறுக்கு சுட்டோம் அப்படின்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒன்று போட்டாச்சு, அடுத்து இன்னொன்று அதில் போட்டுருவோம். நல்லா தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்கப்பா, மீடியமாகவே வச்சுருங்க. நம்ம வந்துட்டு டைரெக்டாக உள்ளே விட்டுறதுனால, மாவு உள்ளே வரனால கையில் எண்ணெய் பற்றக்கூடாது. சேஃப்டியாக வேலை பண்ணணும். சேஃப்டி முக்கியம் பாஸ். கிச்சனில் வேலை செய்யும்போது சேஃப்டி முக்கியம். இது மட்டுமல்ல, குக்கரிலிருந்து எல்லாமுமே சேஃப்டியாக வேலை செய்ய வேண்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். வாங்கப்பா, டெல்லியில் வந்துட்டு கோவிந்தன் வீட்டில் முறுக்கு சாப்பிட விருப்பப்படுறவங்க எல்லாம் கோவிந்தன் வீட்டுக்கு வரலாம். வாங்க, உங்களுக்கு சாப்பிட்ற விஷயத்தில் நாங்கள் எதுவுமே சலிக்காமல் உங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் சமைச்சு கொடுப்போம். பாருங்கப்பா எப்படி வந்திருக்குன்ட்டு. நல்லா வெள்ளை கலரில் இருக்குதா அரிசி முறுக்கு. எடுத்துடலாம். அடுத்தப்பா உங்களுக்கு நான் கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். அடுத்த ஒரு பேஜ். இப்படியே உங்களுக்கு எத்தனை வந்துட்டு சுடுற அளவுக்கு கடாய் இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒன்று சின்ன கடாய் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெருசாக போடாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு, நல்லா சூடாக இருக்குங்கப்பா. பாருங்கள், நொறுங்குதுன்னு பாருங்கள். கலன்னு சத்தம் கேட்குதா? இந்த அளவுக்கு இருக்கணும்ப்பா முறுக்கு. நம்ம எடுத்து போட்ட மீதி சூட்லேயே அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சட்டியிலே வந்து கருவி விட்றாதீங்க. நல்லா அந்த நுரை அடங்கின உடனே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். நல்லா மொறுன்னு இருக்கும். இதுதான்ப்பா அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸு. ஏன் இன்னைக்கு செய்கிறோன்னு தோணுச்சுன்னா, கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் நான் முறுக்கு செஞ்சே 2 வருஷம் ஆகும். எனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் நான் முறுக்கு சுடுறது இந்த எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் நின்று எடுக்கிறதுக்கு முடியாமையே போய்கிட்டு இருந்துச்சு.
பசங்களும் கடையிலே போய் வாங்கி ஏதாவது சாப்பிட்றாங்க வைக்கிறாங்க. கொஞ்சமாவது நம்ம அதை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொஞ்சமாவது வீட்டில் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால செய்கிறேன். நீங்களும் நான் மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாமே கடையிலேயே தானே வாங்குறோம் விலை கொடுத்து, செய்ய முடியாம அப்படின்ட்டு. அதனால கொஞ்சமாவது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்ல. ரெகுலராகவே எண்ணெயில் போட்டு எண்ணெய் பண்டங்களும் கொடுக்கக்கூடாது, அப்புறம் கொழுப்பு சத்து வந்துடும். இது சும்மா ஒரு ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டு அப்பப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணும் போது சாப்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எண்ணெய் சிக்கு அடிச்சிடும். அதனால் நிறையா பண்ணாதீங்க, தேவையான அளவுக்கு பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. இப்போ வாங்க குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக்ஸாக முறுக்கு சாப்பிடுவோம், சரிங்களா? பாருங்க முறுக்கு எவ்வளோ நிறையா பண்ணியிருக்கோன்ட்டு. இந்த ஒரு உலக்கிலேயே வந்துட்டு 10 முறுக்கு கிட்ட வந்துருச்சுங்க. சரி வாங்க குழந்தை வீட்டில் முறுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். பாய்ங்க.